ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாப்டர் 2ல தியரம் 5 தான் பார்க்க போறோம். ஏ பி சி அண்ட் டின்றது ஒரு இன்டீஜர்ஸா இருந்துச்சுன்னா அண்ட் எம்ன்றது பாசிட்டிவ் இன்டீஜரா இருந்துச்சுன்னா, அது போக இஃப் ஏ இஸ் கான்குரண்ட் டு பி மாட் எம்மா இருந்துச்சுன்னா அண்ட் சி இஸ் கான்குரண்ட் டு டி மாட் எம்மா இருந்துச்சுன்னா, இந்த 3 சப்டிவிஷனுமே பாசிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். அது போக இங்க இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி சிஎன்டி வந்து இன்டீஜர்ஸா இருக்கணும். பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். பட் நம்ம எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண போறோமோ அது பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். இதுதானே கான்குரன்ஸ் மாடலோட டெஃபினிஷன்லேயே பார்த்தோம். நம்ம எந்த 2 நம்பரை கான்குரண்ட் மாடல்னு எழுத போறோமோ அது ரெண்டுமே இன்டீஜர்ஸா இருந்தா போதும். பட் நம்ம எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண போறோமோ அது பாசிட்டிவ் இன்டீஜரா மட்டுமே தான் இருக்கணும். ஓகேவா? அதனாலதான் இங்க எம்மை மட்டும் பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எம்மை வச்சுதான் நம்ம எல்லா இடத்துலயுமே டிவைட் பண்றோம். ஸோ நமக்கு இங்க தியரம் ஸ்டேட்மெண்ட்லேயே ஏ இஸ் கான்குரண்ட் டு பி மாட் எம் அண்ட் சி இஸ் கான்குரண்ட் டு டி மாட் எம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நான் 17 இஸ் கான்குரண்ட் 4 மாட் 13 அண்ட் 42 இஸ் கான்குரண்ட் டு 3 மாட் 13 அப்படின்னு சொல்லி நான் 2 கான்குரன்ஸ் ரிலேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே என்னோட ஏ பிக்கு பதிலாக என்ன இருக்கு, 17 4ன்னு இருக்கு அண்ட் சி டிக்கு பதிலாக 42 அண்ட் 3ன்னு இருக்கு. ஓகேவா? அது போக எனக்கு எம்முக்கு பதிலாக இங்கே வந்து நமக்கு 13 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி என்னால் இப்படி எழுத முடியுதுன்னா, நீங்கள் 17 13ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 4 வருமா. ஸோ அதை வந்து இங்கே நம்ம போடணும். அதாவது 17 இஸ் கான்குரண்ட் டு 4 மாட் 13 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதே மாதிரி நீங்கள் 42 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 3 வரும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே 3ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால தான் 42 இஸ் கான்குரண்ட் டு 3 மாட் 13 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், என்னோட ஏவோட வேல்யூ 17ன்னு சொன்னேன், பிக்கு பதிலாக எனக்கு 4 இருக்குன்னு சொன்னேன், சிக்கு பதிலாக 42 இருக்குன்னு சொன்னேன், டிக்கு பதிலாக வந்து 3 இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கான்குரன்ஸ் ரிலேஷன் வச்சு கம்பேர் பண்ணி சொன்னோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதிலாக எனக்கு இங்க என்ன இருக்கு, 17 இருக்கு அண்ட் சிக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கு, 42 இருக்கா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும், 59 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அது போக நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் கான்குரண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இஸ் கான்குரண்ட் தான் வாசிக்கணும். அது போக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி பிளஸ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிக்கு பதிலாக நமக்கு 4 இருக்கு, டிக்கு பதிலாக 3 இருக்கா. ஸோ 4 பிளஸ் 3 நமக்கு என்ன வரும், 7. நம்ம இங்கே 4 பிளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். மாட் எம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே எம்முக்கு பதிலாக என்ன இருக்கு, நமக்கு 13 தானே இருக்கு. ஸோ மாட் 13 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ இப்படி நம்ம எழுதுனது கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 17 பிளஸ் 42 நமக்கு என்ன வரும், 59ன்னு வரும். இஸ் கான்குரண்ட் டு 4 பிளஸ் 3 7ன்னு வரும். 7 மாட் 13 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, இந்த 59 13ஆல டிவைட் பண்ணா எனக்கு 7 ரிமைண்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 4 13 சார் நமக்கு என்ன வரும், 4 3 சார் 12 வரும், இங்கே 1 வரும், இங்கே 5 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 7ன்னு வரும். இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்படி நான் எழுதியிருக்கேன் இந்த கான்குரன்ஸ் ரிலேஷன் கரெக்ட். ஏன்னா இந்த 59 13ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதானே நம்ம இங்க எழுதுவோம். எனக்கு ரிமைண்டர் 7ன்னு வந்திருக்கு. அதனால தான் நம்ம இங்க 7ன்னு போட்டு 59 இஸ் கான்குரண்ட் டு 7 மாட் 13 அப்படின்னு சொல்லி நம்மளால எழுத முடியுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 2 கான்குரன்ஸ் ரிலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால ஆட் பண்ண முடியும். இங்க இருக்க நம்பரை இங்க இருக்க நம்பரோடய நம்ம ஆட் பண்ணணும், இங்க இருக்க நம்பரை இங்க இருக்க நம்பரோடய நம்ம ஆட் பண்ணி எழுதினாலும் நமக்கு ஒரு கான்குரன்ஸ் ரிலேஷன் கிடைக்கும். அது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ப்ரூவ் பண்றத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியா ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா, அப்படியே இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அப்படியே நம்ம ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும், இங்க எனக்கு ஏ மைனஸ் சி அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க ஏக்கு பதிலாக 17 இருக்கு, சிக்கு பதிலாக வந்து 42 இருக்கு. அப்ப ஏ மைனஸ் சினா 17 மைனஸ் 42 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 17 மைனஸ் 42 இஸ் கான்குரண்ட் டு, ஏன்னா நமக்கு இங்க கான்குரன்ஸ் ரிலேஷன் தானே இருக்கு, இஸ் கான்குரண்ட் டு பி மைனஸ் டி. பி மைனஸ் டிக்கு பதிலாக எனக்கு இங்க என்ன இருக்கு, 4 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. 4 மைனஸ் 3 மாட் எம்ன்னு இருக்கு. எனக்கு எம்முக்கு பதிலாக இங்க வந்து நமக்கு 13 அப்படின்னு சொல்லி இருக்கனால மாட் 13 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 42ல 17 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்னு பார்ப்போம். பாரோ பண்ணணும். ஸோ அதனால இங்கே 3 ஆயிரும், இங்கே 12 ஆயிரும். ஸோ 12ல 7 போச்சுன்னா 5ன்னு வரும். 3ல வந்து 1 போச்சுன்னா 2 அப்படின்னு சொல்லி வரும். 25ன்னு வரும். பட் இங்கே நம்ம என்ன நோட் பண்ணணும்னா,
ஏதோ ஒரு 2 நம்பர் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் என்னவோ அதுதான் நம்ம ஆன்சரோட சைனா இருக்கும். அப்படி நம்ம பார்த்தோம்னா 42க்கு தான் மைனஸ் இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே சப்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ராக்ட் பண்ணிட்டு ஆன்சருக்கு எந்த சைன் போடுவோம்னா கிரேட்டர் நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதுதான் ஆன்சரோட சைனா போடுவோம். இங்க 17 விட 42 தான் பெருசு. அதுக்கு மைனஸ்ன்ற சைன் இருக்கனால என்னோட ஆன்சர் எப்படி வரும்னா -25 அப்படின்னு நான் எழுதணும். ஓகேவா? -25 is congruent to 4ல 3 போச்சுன்னா நமக்கு 1 வரும். 1 mod 13 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். அதாவது -25 வந்து 13ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? -2 into 13 வந்து எனக்கு என்ன வரும்? -26ன்னு வரும். இந்த 2 நம்பரையும் நான் சப்ராக்ட் பண்ணுவேன். பட் எனக்கு இங்க என்ன இருக்கு? மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு இருக்கனால அது என்னவா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். இப்போ +26ன்னு இருக்கு, -25ன்னு இருக்கு. 26ல 25 போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 1 தான் வரும். இங்க கிரேட்டர் நம்பர் என்னது? 26. அதோட சைன் பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்குன்னா அது +26ஆ மாறிடுச்சு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அதனால இங்க என்னோட ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இங்க என்னோட ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 1ன்னு தான் கிடைச்சிருக்கு. அது போக நமக்கு தெரியும் ஏதோ ஒரு நம்பரை இந்த 13ஆல டிவைட் பண்ணோம்னா எனக்கு என்னென்ன ரிமைண்டர்லாம் பாசிபிள்னா 0லேருந்து 12க்குள்ள இருக்க நம்பர் வந்து என்ன வேணா வந்துக்கலாம். இது வந்து ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா படி நம்ம சொல்றோம். 0லேருந்து 12க்குள்ள இருக்க ஒரு நம்பர் தான் 1. அதுதான் எனக்கு இங்க ரிமைண்டரா கிடைச்சிருக்கு. அதனால -25 is congruent to 1 mod 13 கரெக்ட் தான். ஏன்னா -25 13ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 1ன்றது தான் ரிமைண்டரா வருது. ஸோ இப்படி 2 கான்குரன்ஸ் ரிலேஷனா இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் மட்டும் பண்ண முடியாது, சப்ராக்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இங்க நமக்கு A cross C இருக்கு. A cross C பதிலா 17 cross 42. அதாவது 17ஐயும் 42வையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். 17 into 42 is congruent to B into D. B into D க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு? 4 into 3 இருக்கா? ஸோ 4 3s are 12ன்னு தெரியும். 12 mod Mக்கு பதிலா நமக்கு இங்க என்ன இருக்கு? 13 இருக்கனால mod Mக்கு பதிலா mod 13 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். 17 into 42 நமக்கு என்ன வரும்னா 714 அப்படின்னு சொல்லி வரும். is congruent to 12 mod 13 அப்படின்னு சொல்லி இருக்கு நமக்கு. 714 வந்து 13ஆல டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 71 நமக்கு என்ன வரும்? 5 into 13 வந்து 65 அப்படின்னு சொல்லி வரும். நம்ம சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ 4ஐயும் ஜாயின் பண்ணிட்டோம்னா 64ன்னு வரும். ஸோ 4 13s are 5 13s are 65. அது 64 விட ஜாஸ்தினால 4 13s நமக்கு என்ன வரும்னா 52 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 12 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த 714 நான் 13ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? 12 தான் ரிமைண்டரா கிடைக்குது. அப்போ இப்படி ஏதோ ஒரு 2 கான்குரன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதை நான் ப்ராடக்ட் பண்ணி எழுதினாலே எனக்கு கரெக்டான கான்குரன்ஸ் ரிலேஷன் தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா if A is congruent to B mod M and C is congruent to D mod M மாதிரி ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா இங்க இருக்க இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது இங்க இருக்க 2 நம்பரையும் நம்ம அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அந்த 2 நம்பரை சப்ராக்டும் பண்ணிக்கலாம். அந்த 2 நம்பரை இங்க இருக்க நம்பரை இங்க இருக்க நம்பரை கான்குரன்ஸ்க்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இருக்க இந்த நம்பர்ஸ் வந்து நம்மளால ஆட் சப்ராக்ட் அண்ட் மல்டிபிள் பண்ணியும் எழுத முடியும். அப்படி எழுதினாலும் அந்த கான்குரன்ஸ் ரிலேஷன் வந்து நமக்கு இன்னொரு கான்குரன்ஸ் ரிலேஷனா வரும். அது வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் வரையா செக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் தியரம் 5. தியரம் 6 தான் பார்க்க போறோம். if A is congruent to B mod Mன்னு இருந்துச்சுன்னா இந்த கான்குரன்ஸ் ரிலேஷனோட ஒரே நம்பர், இப்போ இங்கே சீன்ற ஒரு நம்பர் எடுத்துருக்காங்க. அது வந்து எந்த இன்டிஜர் வேல்யூவா வேணா இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த நம்பரை வச்சு என்னால் இந்த 2 சைடும் மல்டிபிளும் பண்ண முடியும். இந்த 2 சைடும் அந்த ஒரே நம்பரை வச்சு என்னால் ஆடும் பண்ண முடியும், சப்ராக்டும் பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் கூட அந்த கான்குரன்ஸ் ரிலேஷன்ல எந்த மாற்றமும் இருக்காது. அதாவது அந்த கான்குரன்ஸ் ரிலேஷனுக்கான கண்டிஷனை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த தியரம். இதையும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியாக தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். 42 is congruent to 3 mod 13 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு ஏக்கு பதிலாக 42ம் பிக்கு பதிலாக 3யும் எம்முக்கு பதிலாக 13ம் இருக்கும். அதாவது இந்த ஏ இஸ் கான்குரண்ட் டு பி மாட் எம்முக்கு பதிலாக நான் 42 இஸ் கான்குரண்ட் டு 3 mod 13 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏதோ ஒரு இன்டீஜர் நம்ம செலக்ட் பண்ணணும்ல, அதை வந்து நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். சிக்கு பதிலாக நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 2 வந்து ஒரு இன்டீஜர் தான், ஆனால் அது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். கரெக்டா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், ஏவோட சியையும் பியோட சியையும் என்னால் மல்டிபிள் பண்ணி எழுத முடியும்.
ஸோ அப்படி நீங்க 42 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 84 கிடைக்குமா? 84 இஸ் கான்குரண்ட் டு மறுபடியும் 3 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க எதுவுமே பண்ணல. சிக்கு பதிலா இங்க 2 இருக்கிறனால ஏவோட 2வையும் பியோட 2வையும் மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதிருக்கேன். 42 × 2 84, 3 × 2 வந்து 6 அப்படியே எழுதிருக்கேன். ஸோ இந்த கான்குரன்ஸ் ரிலேஷன் கரெக்டானு பார்ப்போமா? ஸோ அதுக்கு 84 13ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 6 13s ஆர் 6 3s ஆர் 18 கிடைக்கும். ரிமைனிங் 1 இருக்கும், 7 வரும். அதாவது நமக்கு ரிமைண்டர் வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதுதானே இங்கேயும் இருக்கு. 84 நீங்க 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? 6 தான் கிடைக்குது. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏதோ ஒரு கான்கரன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இன்டீஜர் வச்சு இந்த 2 சைடுமே ஒரே நம்பர் வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் அது நம்ம கான்கரன்ஸ் மாடலோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் சப்டிவிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A + or - C is congruent to B + or - C mod M அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா பிளஸ் ஆர் மைனஸ், ஒன்று பிளஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மைனஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது பிளஸ்ஸுக்கு ட்ரூவா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது A + C இஸ் கான்குரண்ட் டு B + Cக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கா? அது போக A - C இஸ் கான்குரண்ட் டு B - C mod Mக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் பிளஸ் ஆர் மைனஸ்க்கான மீனிங். இதுக்குமே ட்ரூவா இருக்கும், மைனஸ்க்குமே ட்ரூவா இருக்கும். பட் ஒரு டைம் வந்து அட் அ டைம் நீங்க பண்றீங்கன்னா ஒரு சிம்பிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது நமக்கு தெரியும்ல. அதனாலதான் இங்க ஆர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லி. பட் பிளஸுக்கும் இது ட்ரூ, மைனஸ்க்கும் இது ட்ரூ. அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு ஏ என்னது 42. ஸோ 42ஓட பிளஸ் சிக்கு பதிலாக 2 இருக்கு. அப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 42 + 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 44ன்னு கிடைக்கும். இஸ் கான்குரண்ட் டு பிக்கு பதிலாக நமக்கு இங்க என்ன இருக்கு? 3 இருக்கா? சிக்கு பதிலாக 2 இருக்கு. அப்ப B + Cக்கு பதிலாக 3 + 2 நமக்கு என்ன வரும்? 5 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இங்க A - C, A என்ன நமக்கு 42, C 2. ஸோ 42ல 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 14 கிடைக்கும். இஸ் கான்குரண்ட் டு B வந்து நமக்கு 3, C வந்து 2. ஸோ 3ல 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1. இஸ் கான்குரண்ட் டு 1 mod 13 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ இந்த கான்குரன்ஸ் ரிலேஷன்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 44 நம்ம 13ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3 13s ஆர் 39 வரும். ஸோ B + C வந்து நமக்கு இங்கே 5ன்னு வரும். ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 5 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். ஸோ அது கரெக்டாக தானே கிடைச்சிருக்கு. இங்கே 44 13ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதான் இங்கே எழுதணும். எனக்கு ரிமைண்டர் 5ன்னு கிடைச்சிருக்கனால இங்கே நான் 5ன்னு தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட கான்குரன்ஸ் மாடுலோ கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இங்கே 40 இருக்கா? 13ஆல டிவைட் பண்ணி பாருங்க. எனக்கு 1 ரிமைண்டர் வந்தால் இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 39 அப்படின்னு சொல்லி வரும். ரிமைண்டர் 1ன்னு வரும். ஸோ இங்கே எனக்கு ரிமைண்டர் 1ன்னு தானே வருது. ஸோ இதுவும் என்னோட கான்குரன்ஸ் மாடலோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. மேலே வந்து நம்ம பார்த்த தியரம் என்னன்னா, 2 கான்குரன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அந்த 2 கான்குரன்ஸ் ரிலேஷனை எப்படி ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம் அண்ட் மல்டிபிள் பண்ணலான்னு பார்த்தோம். இங்கே எனக்கு ஒரு கான்குரன்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இன்டீஜர் சீன் நான் எடுத்துட்டு அதை வந்து என்னால் 2 சைடுமே இந்த 2 சைடுமே அந்த நம்பரை வச்சு என்னால் மல்டிபிள் பண்ண முடியும், என்னால் ஆட் பண்ண முடியும், என்னால் சப்ராக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.